நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலும் சத்தியவசன நேயர்களை வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதனவாய் இருப்பது போல் இன்றைய நாளிலும் அவருடைய கிருபை உங்களுக்கு புதியதாய் இருக்கும் என்பதிலே எந்தவித ஐமிச்சமும் இல்லை. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையில் இருந்து நாங்கள் தியானிக்க, அவருடைய வசனத்தை எங்கள் வாழ்க்கைக்குள் சிந்திக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைய நாட்களிலே நாங்கள் கவனிக்கின்ற பொழுது கிறிஸ்தவ வட்டாரத்தில், கிறிஸ்தவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாய் பேசப்பட்டு வருகிறது. விசேடமாக இந்த நாட்களில் அல்லது கடந்த காலங்களில் பரிசுத்த வாரம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி 7 நாட்களினுடைய பிரயாணங்கள் அங்கே முன்னுரிமை கொடுத்து அதிகமாக பேசப்பட்டு வருவதையும் அதிகமான செய்திகளை நீங்களும் கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கவனிக்கின்ற வேளையில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு காரியம், அது மிகவும் முக்கியமானதாய் ஒன்றாக இருக்கிறது. எதுவென்றால் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலுமாய் இருக்கின்றது. அவருடைய மரணத்தின் பிற்பாடாக நடைபெற்ற அந்த உயிர்த்தெழுதல், அது இன்று எனக்கும் உங்களுக்கும் விசேடமான ஒரு செய்தியை கொண்டு வருகின்றது ஒன்றாக இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அங்கே மரித்த பிற்பாடு, அல்லாவிட்டால் அவர் மனுஷனாக பூமியிலே மரித்து 3 நாள் பிற்பாடு உயிர்த்தெழுந்த பொழுது அவர் எவ்விதமாய் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அது இவ்விதமாய் காண்பிக்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமை அவரை உயிர்ப்பித்ததாகவும் பரிசுத்தாவியினுடைய பெலன் அவரை உயிர்ப்பித்ததாயும் அங்கே காண்பிக்கப்படுகின்றது. உலகத்திலே செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் எதுவென்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், எல்லா காரியங்களிலும் பார்க்க சிறந்த ஒரு பெரிய காரியம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கின்ற வல்லமையாக இருக்கின்றது. ஒரு மனிதன் மரித்த பிற்பாடு அவனை உயிர்ப்பித்து அவனை மீண்டும் மனு குலத்தில் சேர்க்கின்ற வல்லமை எல்லா வல்லமைகளிலும் பார்க்க, எல்லா அற்புதங்களிலும் பார்க்க மிகவும் சிறந்த ஒரு அற்புதமாகவே அங்கே கருதப்படுகிறது. ஆகவே இந்த வல்லமையானது அங்கே இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அங்கே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்ததை குறித்து வேதம் அங்கே காண்பிக்கின்றது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகின்ற பொழுது அங்கே 3 விதமான வல்லமைகள் அங்கே செயற்பட்டிருக்கிறதை நாங்கள் காணலாம். ஒன்று, இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே அங்கே உயிர்ப்பித்ததை வேதம் காண்பிக்கின்றது. பிதாவானவர் அவரை உயிர்ப்பித்ததை காண்பிக்கின்றது. இன்னும் ஒரு வல்லமை அவருக்குள் செயல்பட்டிருப்பது என்று சொன்னால் பரிசுத்தாவியின் வல்லமை அவரை உயிர்ப்பித்ததை அங்கே காண்பிக்கின்றது. நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த வல்லமை நல்ல வல்லமை, அங்கே மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறது நல்லதுதான், அது எனக்கு எவ்விதமாய் இன்றைய நாளில் தொடர்பு படுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது என்று கூட நீங்கள் என்னிடத்தில் கேட்காமல் ஒரு கேள்வியை உங்கள் சிந்தனைகளில் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 1 அதிகாரம் 19வது வசனம், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும் படிக்கு அவர் உங்களை பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேணும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். மீண்டும் நான் அதை வாசிக்க விரும்புகின்றேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இந்த வார்த்தைகளை கவனிப்பீர்கள் என்றால், பரிசுத்த பவுல் இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த வல்லமையை, அந்த வல்லமையை நாங்களும் உடையவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை
அதாவது இந்த வல்லமை ஆனது விசுவாசிகளாகிய எங்களிடத்தில் அல்லாவிட்டால் ஆண்டவராய இயேசுவை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த வல்லமையானது அங்கே கிரியை செய்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த பவுல் அங்கே ஜெபிக்கிறதாக அல்லாவிட்டால் வேண்டிக் கொள்கிறதாக அங்கே கூறுவதை நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இது ஒரு ரகசியமான ஒரு செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த வல்லமை எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பவுலுடைய ஜெபமாய் அல்லாவிட்டால் விண்ணப்பமாய் அங்கே காணப்படுகின்றது. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிதான வல்லமை ஒன்று எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதை பரிசுத்த பவுல் அங்கே காண்பிக்க விரும்புகிறார். இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையா இருக்கிறது என்றால், கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அதே வல்லமை. ஒரு மனுஷனை உயிர்ப்பித்த வல்லமையோடு பவுல் அங்கே ஒப்பிடவில்லை. இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த வல்லமை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பவுலுடைய பெரிதான ஒரு எதிர்பார்ப்பாகவும் வாஞ்சையாகவும் இருக்கின்றது. பல வேளைகளிலே நாங்கள் நொந்து போகிறவர்களாய், நொடிந்து போகிறவர்களாய், எங்களிடத்திலே பலன் இல்லை, எங்களால் முடியாது, எதையும் செய்ய நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று பல வேளைகளில் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலும் பார்ப்பீர்கள் என்றால், அவர் போன பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள், அவர் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுடைய சூழ்நிலைகளை கவனிப்பீர்கள் என்றால், அவருடைய வாழ்க்கையிலும் எங்களை போன்ற ஒரு மனநிலை எழும்புவதற்குத்தான் காரணமாய் அங்கே அமைந்திருக்கிறது. ஆனால் அவர் ஒரு உண்மையை அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த வல்லமை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் எல்லாவித பலவீனங்களும் எல்லாவித தடைகளும் அங்கே தகர்த்து போடத்தக்கதான ஒரு சக்தியை உடைய மனுஷனாய் நான் காணப்படுகிறேன். ஆகவே எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது என்பதை அவர் ஆழமாக அறிந்தவராக அங்கே காணப்பட்டார். இன்றைக்கும் உங்களுக்கும் ஒரு வெளிச்சம் உருவாகட்டும், ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும். என்னவென்றால், நானும் நீங்களும் சாதாரண மனுஷர்கள் அல்ல, ஒரு அசாதாரணமான மனுஷர்களாய் வாழக்கூடியவர்கள். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அவருடைய வல்லமை எனக்குள் வாசம் பண்ணுகிறது என்ற வெளிச்சம் எனக்குள்ளேயும் உங்களுக்கு உதிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட இந்த மனநிலை எங்களுக்குள் உண்டாகட்டும். சூழ்நிலைகள் எதுவாயும் இருக்கலாம். இன்றைய நாள் சில வேளைகளில் நீங்கள் யோசிக்கின்ற ஒரு தோல்வியின் நாளாய்க்கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இயேசுவை உயிர்ப்பித்த வல்லமை எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது என்பதென்ற உண்மையும் அந்த சத்தியமும் இன்று எங்களுக்கு ஒரு தோல்வியான ஒரு சூழ்நிலையை கடக்கின்ற நாளாயிருந்தாலும் அது நித்தியத்திற்கான தோல்வியை கொண்டு வருகிற நாள் அல்ல. நிச்சயமாய் அது எங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிற நாளாயிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த வல்லமை எனக்குள்ளே இருக்கும் என்றால் என்னால் எல்லாவற்றையும் அவருடைய பலத்தை கொண்டு செய்ய முடியும். அதுதான் பவுலுடைய அறிக்கையாக இருக்கின்றது. ஆகவே சூழ்நிலைகளை எதிர்பார்க்காமல் தேவனுக்கு முன்பாய் அவருடைய சமூகத்திலே உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு திட நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுங்கள். என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை சூழ்நிலைகள் தீர்மானிக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கையின் முடிவை கடவுள் ஒருவர் மாத்திரம் அவர் வைத்திருக்கிற சிறந்த காரியத்தை செய்து முடிக்கத்தக்கதாய் எங்களை கொண்டு போகத்தக்கதான இயேசுவின் வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு வல்லமையை அனுபவிக்கிற நாளாய் மாற வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சையும் விருப்பமாய் இருக்கின்றது.